ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஆஹ் இது என்ன அப்படின்னு சொன்னா ஹார்ட் டிஸ்க் படித்து கொடுக்குற நேரம் நான் உங்களுக்கு பிளட்டர் அப்படிங்கிற ஒரு பார்ட் படித்து கொடுத்துருந்துருப்பேன். இந்த இடத்துல இருக்கிறது தான் பிளட்டர். ஓகே. ரைட். இதை தான் நாங்கள் சொல்லுவோம் என்ன அப்படின்னு சொன்னா பிளட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பிளட்டர். சரியா? ஸோ பிளட்டர். ஓகே. ஸோ பிளட்டர்ல என்ன அப்படின்னு சொன்னா இப்போ பிளட்டர்ல என்ன மாதிரியாக நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா ஸ்டோரிங் நடக்குது. ஸோ இந்த கன்செப்ட் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்போ நான் ஒரு பிளட்டர்ட விஷயத்தை எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் ஏபிசிடி அப்படின்னு சொல்லி 3 பார்ட் இருக்கு. இந்த பிளட்டர்ல அதாவது ஒரு சின்ன சிடி மாதிரி தான் இருக்கும். ஒரு கிளாஸ் மாதிரியான அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ட் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்கும்னு சொன்னால் ட்ரக்ஸ் தான் இருக்கும். இப்போ அதை உங்களுக்கு பார்க்கவே தெரியும். அந்த ட்ரக்ஸ் ஒரு ஓடுபாதை மாதிரி அப்படியே இருக்கும். அதை ஏஏ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ட்ரக் அப்படின்னு சொல்றாங்க. பிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அந்த ட்ரக்கோ. ஓகே. அந்த ட்ரக்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ட்ரக்கோட சேர்ந்து இருக்கக்கூடிய பீஸ் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 6 ஒரு 12 டிவைட் பண்றாங்க வெட்டுறாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பீஸை சொல்றாங்க ஜியோமெட்ரிக்கல் செக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஜியோமெட்ரிக்கல் செக்டர்ல ஒரு ட்ரக் எப்படியுமே ஒரு ட்ரக் ஒன்று வருது தானே. அந்த குறிப்பிட்ட ட்ரக்கை சொல்லுவாங்க செக்டர்ல மாட்டக்கூடிய அந்த ட்ரக்கை சொல்றது ட்ரக் செக்டர். ஓகே. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை நாங்க சொல்லி தரேன் உங்களுக்கு. கிளஸ்டர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இப்ப இந்த இடத்துல 12 டிவைட் பண்ணியிருக்காங்க தானே. அதுல ஒரு 3 பீசஸா அவங்க என்னன்னு மென்ஷன் பண்றாங்க கிளஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. எப்பயுமே அது 3 பீசஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாது. இது கொஞ்சம் மாறும். ஓகே. ஏன்னா இதை வச்சு தான் ஒரு ஒரு சின்ன ஒரு கல்குலேஷன் ஆக்டிவிட்டி இருக்கு. அதை நான் உங்களுக்கு இப்ப செஞ்சு காட்டுறேன். ரைட். ஸோ ட்ரக் இருக்கு. அடுத்து ஜியோமெட்ரிக்கல் செக்டர் அப்படிங்கிறத 12 டிவைட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு பீஸ் 12 டிவைட் பண்ண ஒரு பீஸ். இதே ஒரு 6 டிவைட் பண்ண ஒரு பீஸ். அந்த ஒரு பீஸை நாங்கள் சொல்லுவோம் ஜியோமெட்ரிக்கல் செக்டர். அந்த ஜியோமெட்ரிக்கல் செக்டர்ல போற அந்த ட்ரக்கை சொல்லுவோம் செக்டர்ல இருக்க ட்ரக் செக்டர். அடுத்து கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கிளஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா சில கிளாஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரக்ஸ் எல்லாம் சேர்த்து வரக்கூடியதை நாங்கள் கிளஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. தமிழ்ல நாங்க சொல்லலாம் கொத்தணி அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இது வந்து நான் இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று தாரேன். ரைட். கொத்தணி கிளஸ்டர். ஸோ இதை ட்ரா பண்ணுங்கப்பா. ரைட். இதுல எப்படி கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னு சொன்னா ரைட்டா நான் அதை சிம்பிளா ஸ்கெட்ச் பண்றேன். ஓகே. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எழுதிட்டீங்கன்னா ஓகே. ஃபர்ஸ்டா ஹார்ட் டிஸ்க்ட கெப்பாசிட்டி தருவாங்க. சரியா? ஏன்னா இதா ஹார்ட் டிஸ்க் தானே. ரைட். கெப்பாசிட்டி தருவாங்க. ஸோ இதில் ஹார்ட் டிஸ்கிட்ட கெப்பாசிட்டி உங்களுக்கு நான் பெரிய அமௌண்ட் தரல. ஏன்னா பெரிய அமௌண்ட்னு சொன்னால் கொஞ்சம் கல்குலேஷன் கூட. அப்போ நான் சின்ன அமௌண்ட்டை தந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக செய்யலாம். ஸோ ஹார்ட் டிஸ்கிட்ட கெப்பாசிட்டி நான் தரேன் ஜிபியில் தரேன். ஓகே. ஜிபியில் தரேன். ஸோ உங்களுக்கு நான் இந்த இடத்துல தரேன் 2 ஜிபி தரேன். பட் 2 ஜிபி கெப்பாசிட்டி இருக்காது ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் அது கல்குலேஷனுக்காக. ரைட். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ரைட். அடுத்து என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னால் கிளஸ்டர் இப்போ நாங்க படிச்ச இந்த கிளஸ்டர் நான் தரேன். ஓகே. 512 MB அப்படின்னு தரேன். 512 MB. ஆனால் கிளஸ்டர் அவ்வளோ இருக்குமான்னு ஷுவர் இல்லை. பட் கொஞ்சம் கல்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் செஞ்சு எடுத்திருக்கேன். சரியா? ரைட். ஹார்ட் டிஸ்க் வந்து கெப்பாசிட்டி 2 GB. கிளஸ்டர் 512 MB. இப்போ என்ன கொஷன் அப்படின்னு சொன்னால் கொஷன் இது டேட்டா. கொஷன் என்ன அப்படின்னு சொன்னா இதுல உங்களுக்கு சொல்றாங்க ரைட் ஒரு ஃபைல். ரைட். ஒரு ஃபைல் இருக்கு. ஒரு ஃபைல் வந்து கிட்டத்தட்ட நாங்க வைப்போம் ஒரு 1750 MB போகுது. சரியா? ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஸ்டோர் பண்றதுக்கு ரைட் இத்தனை எம்பி போகுது.
ஓகே, ரைட். அப்படியா இருந்தா கிளஸ்டர் வேஸ்டேஜ் என்ன, கொத்தனிட வீண் விரயம் என்ன, இதுதான் கொஸ்டின். கிளஸ்டர்ட வேஸ்டேஜ் என்ன? ரைட். இது சம்பந்தமா ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா வருதா? ரைட். நான் ஒரு டாபிக் ஒன்று சொல்லித்தரேன். ஸோ திருப்பி இந்த இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு விஷயம், ஒரு நாலேஜ் ஒன்று தரேன். ஸோ இதுல இருந்து நம்ம அடுத்த ஐடியாவுக்கு வருவோம். ரைட். இப்போ பாருங்க, குறிப்பிட்ட ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒரு ஃபைல ஸ்டோர் பண்ற நேரம் இந்த இடத்துல ஃபர்ஸ்டா ஒரு கிளஸ்டர்ல ஸ்டோர் ஆகும். ரைட். இப்போ சொல்லுவோமே இந்த கிளஸ்டர்ட கெப்பாசிட்டி 50 MB. பட் நான் போடக்கூடிய ஃபைல்ட கெப்பாசிட்டி 99 MB. அப்போ ஃபர்ஸ்டா ஒரு கிளஸ்டர்ல ஸ்டோர் ஆயிரும். அப்போ இந்த ஃபைலில் கிட்டத்தட்ட ஒரு 50 MB நான் என்ன செய்ய போகிறேன், மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ எத்தனை MB இன்னும் ரிமைனிங் இருக்குது, மிகுதி எவ்வளோ இருக்குது, 49 MB இருக்குது. அப்போ அடுத்த புது கிளஸ்டர் எடுக்கிறேன், அடுத்த கிளஸ்டருக்கு வந்துடுறேன். அடுத்த கிளஸ்டரில் பார்த்தா அடுத்த கிளஸ்டரும் 50 MB தானே. ஒரு ஒரு கிளஸ்டர் 50 MBனா அடுத்த எல்லாமே கிளஸ்டர் எல்லாமே 50 MB தான், ஏன்னா ஈக்குவல் சைஸில் தான் இருக்கும். அப்போ அடுத்த கிளஸ்டரில் எடுத்துகிட்டு வர்ற நேரம் அடுத்த கிளஸ்டர்லேயும் என்ன செய்ய போகுது, 50 MB போக போகுது. 50 MB எடுக்கலாம். ஆனால் ஃபைலில் இன்னும் எவ்வளோ ரிமைனிங் இருக்குது, மிகுதி எவ்வளோ இருக்குது, 49 MB. அப்போ கிட்டத்தட்ட இந்த கிளஸ்டரில் ஒரு MBக்கு நான் எதுவுமே போடலை. அந்த ஒரு MBயை தான் நாங்கள் சொல்லுவோம் கிளஸ்டர் வேஸ்டேஜ். ஓகே, இதெல்லாம் கிளஸ்டர் வேஸ்டேஜ்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஒரு MBயை நான் எப்படி கால்குலேஷனில் எடுப்பேன்னு சொன்னால், லாஸ்ட்டாக இருக்கிற கிளஸ்டர் 50, எனக்கு போடக்கூடிய ஃபைல் 49. ஸோ ஒரு MB கிளஸ்டரில் வேஸ்டேஜாக இருக்கும். இந்த கிளஸ்டரில் இப்படி வேஸ்டேஜ் ஆகிறத அடுத்த ஃபைலுக்கு சேர்க்க இயலாது. ஓகே, அடுத்த ஃபைலுக்கு சேர்க்க இயலாது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்த ஃபைலுக்கு சேர்க்க இயலாது. அது அவ்வளோ வேஸ்ட் தான். அந்த மாதிரி நிறைய வேஸ்டேஜ் வரும். அது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அது நான் இன்னொரு விஷயம் படித்து தருவேன். இந்த மாதிரியான வேஸ்டேஜ் எல்லாம் சேர்க்கறதுக்கு டீஃப்ராக்மெண்டேஷன், ஒருங்கமைத்தல் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதை நான் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம். ஓகே, ரைட். ஓகே, இப்போ எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் செஞ்சுட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். கிளஸ்டர்ட வேஸ்டேஜ் என்ன? ஆன்சரை சட்டில் போட்டு விடுங்க. கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சரை சட்டில் போட்டு விடுங்க. கண்டுபிடிங்க கிளஸ்டர்ட வேஸ்டேஜும் எத்தனை கிளஸ்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க. மேபி 3 கிளஸ்டராக இருக்கலாம். 3 கிளஸ்டர் யூஸ் பண்ணிட்டு மூன்றாவது கிளஸ்டரில் சம்திங் ரிமைனிங் பேலன்ஸ் ஆகி இருக்கும். அதை தான் நாங்கள் சொல்லுவோம் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். யா, ரிதிஷா ஓகே. மத்தால இந்த மாதிரி இன்னொரு ஆள் ஆன்சர், ஒரு ஆள் ஓகே. குட். 3 clusters with remaining wastage. Okay, done. Right. இப்போ ரைட், ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி கொஷனில் தருவாங்க, கல்குலேஷனில் தேவையில்லை.
ஏன்னா நான் டிரெக்டாக கிளஸ்டர்னு அப்படி சொன்னோன்னே உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்துடும்னால தான் நான் அப்படி தந்தேன். ரைட். மேக்ஸிமம் இதில் எத்தனை கிளஸ்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் 512 MB இருக்கு. 2 GB எங்களுக்கு தெரியும். 2 GB ஈக்குவல் டு 2 × 1024 MB, இத்தனை எம்பி இருக்கு. ஸோ ஃபைனலாக இதை கால்குலேட் பண்ணி பார்த்தா 2048 MB அப்படிங்கிறது 2048 MBன்றது இந்த இடத்துல இருக்கு. சரியா? 2048 MB இந்த இடத்துல இருக்கு. ரைட். இப்போ 512 MB அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை கிளஸ்டர்ஸை இதுல இருந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபோர் கிளஸ்டர்ஸை இதுல இருந்து எங்களால் மேக் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னு சொன்னால், இந்த ஒரு கிளஸ்டர் 512 MB 512ன்னு சொன்னால் இந்த 5 சைட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக இவ்வளோ இருக்குது. இதுல இருந்து மைனஸ் பண்ணுறேன் 512 MB. ரைட். ஸோ மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 1750 மைனஸ், ரைட், 1750 மைனஸ் 512. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் 1238 MB. ஓகே. இதுல இருந்து ரைட். அப்போ அடுத்து 1238 MBல இருந்து மைனஸ் பண்ணுறேன் எகெயின் இன்னொரு 512. ஏன்னா அடுத்த கிளஸ்டர் போகுது. ஸோ செகண்ட் கிளஸ்டர். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொன்னால் 512 மைனஸ் பண்ணனா இருந்தால் 726 அப்படின்ற MB ஆன்சர் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் இருக்கு. அப்போ நான் இதை என்ன செய்கிறேன்? தேர்ட் கிளஸ்டருக்கு மாற்றுறேன். ரைட். ஸோ தேர்ட் கிளஸ்டருக்கு மாற்றினா ரைட். ஸோ 726 MB மைனஸ் 512 MB. ரைட். ஸோ இதை மாற்றினா மைனஸ் 512 MB 214 MB. ஓகே. ரைட். அப்போ இன்னமும் ஃபைலில் ரிமைனிங் பார்ட் இன்னும் ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 214 MB இருக்கு. ஃபைலில் போட தானே வேணும். ஃபைலில் இது ரிமைனிங். இன்னும் நான் இந்த ஃபைலை போடணும். ஸோ லாஸ்ட் கிளஸ்டரை எடுத்து இந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த எம்பியை நான் அந்த கிளஸ்டரில் ஸ்டோர் பண்ணுறேன். இது ஃபைல் சைஸ். இன்னும் ஒவ்வொரு கிளஸ்டர்லேயே நிரப்பி 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 வந்து கடைசி கிளஸ்டரில் என்ன செய்கிறேன்? கடைசி ஃபைலில் நிரப்ப பார்க்குறேன். ஸோ கடைசி ஃபைலில் நான் நிரப்ப பார்த்தேன் நான் இருந்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு பாருங்க -512 கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த இடத்துல வரணும் 298 MB கிளஸ்டரில் வேஸ்டேஜாக இருக்கும். விஷயத்தை பாருங்க, நான் கேட்கல ஃபைல் ரிமைனிங் எவ்வளோன்னு கேட்கல. கடைசி கிளஸ்டரில் இவ்வளோ போடலாம். அப்போ டோட்டலாக நான் எத்தனை கிளஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்? 4 கிளஸ்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட 4 தான் எனக்கு அவைலபிள். ஸோ 4வையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே. பட் நீங்கள் சொன்ன ஆன்சர் என்னன்னு சொன்னால் 240 MB. 240 MBங்கிறது ஃபைல்ட சைஸ். ஓகே. அதை அடுத்த கிளஸ்டருக்கு போடுங்க. அப்போ தான் அடுத்த கிளஸ்டர்ட வேஸ்டேஜ் வந்துடும். ரைட். ஸோ இதை நோட் பண்ணுங்க பாப்போம். நான் இன்னொரு கொஸ்டின் தரேன். இது ரிலேட்டடாக இன்னொரு கொஸ்டின் தரேன். அதை ஃபாஸ்ட்டாக செய்யுங்க. ஸோ இதில் கெப்பாசிட்டியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். சேம் கொஷின் தான், அதே கொஷின் ரிப்பீட் ஆகுது. 1850 MB கிளஸ்டர்ட சைஸ் வந்து 400 இல்லை, 256 MB. ஓகே. ரைட். ஸோ கொஷின் புது கொஷின் மாற்றிருக்கேன். கொஷின் புதுசு. ரைட். இதை வேணா நான் 4 GB மாத்துறேன். இன்டூ 4096. சரிங்க. செஞ்சுட்டு ஆன்சரை போடுங்க. எவ்வளோ வேஸ்டேஜ், எத்தனை கிளஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க?
ஒரு ஆள் சரி, இன்னொரு ஆள் அப்ளை பண்ண, சரி ஆன்சரை போட்டு விடுங்க சட்டுக்கு. ரைட், ஓகே. ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கு? 198 வேஸ்டேஜ். ரைட், குட். ஸோ 8 கிளஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த அளவு வேஸ்டேஜ் வருது. ஓகே, குட். ரைட். நெக்ஸ்ட் டாபிக் போவோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஹார்ட்வேர் சாப்டர்ஸில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கம்பட்டன்சி 1.5. கம்பட்டன்சி 1.5 computer software. Right, competency 1.5 computer software. ஓகே. ஸோ சாஃப்ட்வேரை ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க மெயினா.
ஒரு சாஃப்ட்வேரை ரெண்டாக கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஒன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர்னு ஒரு விஷயம் இருக்கு, ரைட்? சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சாஃப்ட்வேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாக கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ரைட்? சிஸ்டம் சாஃப்ட்வேரை நாங்கள் தமிழில் சொல்லுவோம் முறைமை மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நாங்கள் சொல்லுவோம் பிரயோக மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மூன்றா டிவைட் பண்ணலாம். ஒன்று ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அடுத்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், அடுத்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர். ஓகே, தமிழில் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பணி செயல் முறைமை, யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் நாங்கள் சொல்லுவோம் மொழிபெயர்ப்பாக்கிகள். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் டிரெக்டான எக்ஸாம்பிள்ஸ் தான் வருது, கிளாசிஃபிகேஷன் அப்புறம் சொல்லித்தரேன். கம்ப்யூட்டர் கேம்ஸ், ஓகே, வேர்ட், எக்ஸல், இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அதாவது ஆப்ஸ்ன்றது என்னது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ரைட்? ஸோ இந்த சார்ட்டை போட்டுக்கொள்ளுங்க பாபு. ஃபர்ஸ்டாகவே இந்த சார்ட்டை போடுங்க, அதுக்கு அடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஓகே. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க பாருங்க, ரைட். ஸோ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ரெண்டா கிளாஸிஃபை பண்றாங்களாம். ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நம்ம சாட்ல பார்த்தது தான். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், சிஸ்டம் சாஃப்ட்வேர்ங்கிறத மூன்றா டிவைட் பண்றாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் தராங்க என்ன அப்படின்னு சொன்னால், விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஓஎஸ், ஆண்ட்ராய்டு இதெல்லாம் வரும். யூட்டிலிட்டி சாஃப்ட்வேருக்கு ஆன்டிவைரஸ் கார்டு, அடுத்து டிவைஸ் டிரைவர். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்த இந்த கிளஸ்டர் வேஸ்டேஜ் வருது இல்ல, அந்த கிளஸ்டர் வேஸ்டேஜுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது தான் நாங்கள் சொல்லுவோம் டீஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாமே இந்த யூட்டிலிட்டிக்கு கீழே தான் வருது, ரைட். அடுத்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் மூன்று இருக்கு, கம்பைலர், இன்டர்பிரீட்டர், அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அசம்பிளர். இங்க நோட் பண்ணிடல, நான் எழுதுறேன் அசம்பிளர், ரைட், அசம்பிளர். ஸோ மூன்று டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணுங்க பாப்போம் அப் டு ஹியர். ரைட், ஓகே. அடுத்து ஓகே, இதுல அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு நான் உங்களுக்கு இந்த சார்ட்ல என்ன தந்திருந்தேன், டிரெக்டா எக்ஸாம்பிள்ஸ் தான் தந்தேன், கிளாசிஃபிகேஷனை சொல்லித்தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப இவங்க அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்ட்டு மட்டும் இல்ல, சாஃப்ட்வேரையே இப்படி கொண்டு வராங்க. ஒன்று சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் காசு கொடுத்து வாங்கக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்கு, சிலது ஃப்ரீயா வாங்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ காசு கொடுத்து வாங்குற சாஃப்ட்வேரை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா
ப்ரோப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் இதை காசு கொடுத்து வாங்கணும். பதிப்புரிமை உடைய மென்பொருள் அல்லது உரிமை உடைய மென்பொருள் அல்லது காப்பிரைட்டட் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். காப்பிரைட்டட் ப்ரோப்ரியேட்டரி எல்லாமே சிமிலர் வேர்ட்ஸ் தான். காப்பிரைட் சாஃப்ட்வேர் இதை காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்போ காசு கொடுத்து வாங்கணும்னு சொன்னால் என்னால் ஷேர் பண்ண இயலாது, ஓனர்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் பாவிக்க இயலாது, இன்னொரு ஆளுக்கு கொடுக்க இயலாது, அதை நான் சேஞ்ச் பண்ண எதுவுமே செய்ய இயலாது. அதெல்லாம் செஞ்சாமே என்ன நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் சாஃப்ட்வேர் பைரசிக்குள்ளே போயிடும், மென்பொருள் திருட்டுக்கு கீழே போயிடும். சில சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக வாங்கலாம். ஃப்ரீ. ஸோ இட் கேன் பி ஷேர், அதாவது இதை என்னால் ஷேர் பண்ண முடியும். அடுத்து ஃப்ரீ இதை ஷேர் பண்ணலும். அடுத்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நான் அதில் உள்ளுக்கு போயிட்டு சேஞ்சஸ் செய்யலாம். நோ இஷ்யூஸ். ஓகே, நோ இஷ்யூஸ். அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் உள்ளுக்கு போயிட்டு சேஞ்சஸ் செய்யலாம். அப்படியான சாஃப்ட்வேர் நாங்கள் சொல்லுவோம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், திறந்த மூல மென்பொருள். ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு தேடிட்டு வரணும். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு 5 எக்ஸாம்பிள்ஸ், ப்ரோப்ரியேட்டரி அதாவது காப்பிரைட்டட் சாஃப்ட்வேருக்கு 5 எக்ஸாம்பிள்ஸ் தேடிட்டு வரணும். சர்ச் பண்ணிங்கன்னா வரும் தானே? ரைட். ஸோ இதை நோட் பண்ணுங்க பாருங்க. அப் டு ஹியர். எழுதிட்டு ரைஸ் பண்ணுங்க.
ரைட், நாங்க அடுத்த டாபிக் போவோமா? அப் டு ப்ரோப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் வரைக்கும் எழுதினா போதும். ரைட், குட். ஸோ அடுத்த சாப்டர் ஃபர்ம்வேர். ரைட். நான் உங்களுக்கு பூட்டிங் சீக்வன்ஸ் படிச்சு கொடுத்துருந்துருப்பேன். ரைட், லாஸ்ட் கிளாஸ். ஸோ பூட்டிங் நடக்கிற நேரம் ரொம்ங்கிறது பெரிய ஒரு ஹெல்ப்பை பண்ணுது. ஏன்னா ரொம்ப டாஸ்கே என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க் ஸ்டார்டிங்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சிருக்கிறது தான் ரொம்மே. ரைட். ஸோ இந்த ரொம் தான் ஒரு ஃபர்ம்வேர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா மெயினான கம்ப்யூட்டர் கம்போனன்ட்ஸ் இப்போ நாங்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன ஹெடிங் கீழே வரோன்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஃபர்ம்வேர், லைவ்வேர். ஹார்ட்வேர் ஓகே, சாஃப்ட்வேரில் ஓகே, அவ்வளோதான் விஷயம். இதில் ஃபர்ம்வேர், ஃபர்ம்வேர்ங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ராம். ஸோ இதில் இது இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு எம்பர்டடான, அதாவது எம்பர்டட் அப்படின்றதுக்கான விஷயம் என்னன்னா உட்பொதிந்த, அதாவது ஃபிக்ஸடாகவே வரும். எங்களால் சேஞ்ச் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறது எம்பர்டட் சிஸ்டம். ஓகே. ஏன்னா அதை அப்படியே என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸடாக சோல்டர் பண்ணி வச்சிருப்பாங்க, சோல்டரிங் செஞ்சு வச்சிருப்பாங்க. ரைட், அதுதான் நாங்கள் சொல்லுவோம் எம்பர்டட் சிஸ்டம். ரைட். ஸோ ஃபர்ம்வேர்னு கேட்டாலே நீங்கள் யாரை சொல்லணும்? ராம். ஓகே. ரைட். ஸோ ரொம்ங்கிறது நான் அன்றைக்கு படித்து கொடுத்துட்டேன். பூட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட், அதாவது கணினியை ஆரம்பிப்பதற்கு ஆக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அறிவுறுத்தலும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே யார் வச்சிருப்பான்னு சொன்னால் இந்த ரொம் வச்சிருப்பாரு. ரைட். ஸோ அப் டு ஹியர் நோட் பண்ணுங்க பார்ப்போம். நிலை பொருள் ஃபர்ம்வேர்.
ஓகே. ஸோ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், ஃபைனலாக ஒரு பாயிண்ட் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், லைவ் ஏஆர். லைவ் ஏஆருங்கிறது உயிர் பொருள்ன்றது யார் அப்படின்னு சொன்னால் யூசரை தான் நாங்கள் லைவ் ஏஆர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூசர் லைவ் ஏஆர். சம்டைம்ஸ் இப்போ ரோபோட்ஸும் இருக்கு, அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு லைவ் ஏஆருக்குள்ள வருது. ஓகே. ஸோ ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ ஹெடிங் பண்ணி அதை முடிச்சுக்கலாம். ரைட், ஓகே. ஸோ அடுத்த விஷயம், ரைட், அப்போ மெயினாக 1.5ல் 1.5 போட தேவையில்ல. நீங்கள் ஹெட்டிங் போடுங்க, அனலைசிங் ஆக்டிவிட்டி ஆஃப் டேட்டா ப்ராசஸிங், தரவு முறைவழியாக்களின் செயற்பாடுகளை பகுப்பாய்வு செய்வார். ரைட், இது ஒரு அடுத்த கம்பட்டன்சி. ஸோ அது ஒரு சப்பாக வருது. ரைட், ஸோ இதை நோட் பண்ணுங்க பாப்போம், ஒவ்வொரு விஷயமா சொல்லித்தரேன். ஓகே.
ஸோ இந்த இடத்துல நாங்கள் எதை டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த 5 ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப், ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸிங் டேட்டா. ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணக்குள்ள என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 5 ஸ்டெப் இருக்குது. ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ முதலாவது நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், டேட்டா கேதரிங் செய்வோம். அதாவது டேட்டாஸ் எல்லாம் கெதர் பண்ணுவோம். அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், டேட்டாவை வேலிடேட் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்றதை நான் தனி ஹெடிங் பண்ணி சொல்லி தரேன். ஏன்னா இந்த முறை 2023 பேப்பரில் டேட்டா வேலிடேஷன்ஸ் தான் கொஷனாகவே வந்திருக்கு. ரைட். அடுத்து டேட்டாவை ப்ரோசஸ் பண்ணுவோம். அடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். பிறகு அவுட்புட்டாக எடுப்போம், டேட்டா அவுட்புட். ரைட். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எழுதி கொள்ளுங்க பார்ப்போம். ஒவ்வொன்றா ஹெடிங் போட்டு பார்ப்போம். ஓகே. இதில் நாங்கள் முதலாவது பார்ப்போம் என்ன அப்படின்னு சொன்னால், டேட்டா கேதரிங் மெத்தட். இப்போ டேட்டாவை நான் எடுக்கணும். ஸோ டேட்டாவை எடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்த மெத்தடை நாங்கள் சொல்லுவோம் மேனுவல் மெத்தட், வழமையான முறைமைகள்னு சொல்லுவோம். அடுத்து இப்போ இருக்கிறத நாங்கள் சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக் மெத்தட். இப்போ டேட்டா எனக்கு எடுக்கணும். அப்போ டேட்டாவை அதை கலெக்ட் பண்ணணும் தானே, ப்ரொசஸ் பண்ணணுமா இருந்தால் டேட்டாவை எடுக்கணும். அப்போ அது மேனுவலாக எடுக்கலாம், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக எடுக்கலாம். ஸோ எப்படியா நான் டேட்டாவை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒன்று கொஸ்டினியர், வினா கொத்து வழங்குதல். மேபி நீங்கள் இந்த வேர்டை கேள்விப்பட்டிருக்கலாம். உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு டேட்டா எடுக்கணும். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு 5 MCQ தாரேன். இப்போ நாங்கள் யூனிட் 1 முடிச்சிருக்கோம். உங்களுக்கு யூனிட் 1.1 கிளியரா நீங்கள் எஸ் நோன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு பர்சன்டேஜில் சொல்லலாம். அப்போ நான் அதை வச்சுட்டு நீங்கள் 1.1 கிளியர் இல்லை, 1.2 கிளியர் இல்லை, 1.3 கிளியர். அப்போ நீங்கள் இதுலேருந்து நான் இந்த டேட்டாவை எடுத்து இதுலேருந்து உங்கள்கிட்ட நான் டேட்டாவை தான் எடுக்கிறேன். ஓரளவு உங்களுக்கு என்ன மாதிரி புரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்குறது. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் கொஸ்டினியர். அதாவது குறிப்பிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு உங்களையும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அடுத்து அப்சர்வ் பண்ணிட்டு நான் டேட்டாவை எடுக்கலாம். ரைட். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், வந்து நின்று பார்க்குறேன், எத்தனை பஸ்ஸஸ் போகுது, எத்தனை கார் போகுது இப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறேன், பார்க்குறேன், அவதானிக்கிறேன். ஸோ அதுலேருந்து நான் டேட்டாஸ் எடுக்கலாம். அடுத்து நான் உங்களை இன்டர்வியூ பண்ணலாம். உங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருந்து ஒரு டேட்டாவை எடுக்கலாம். உங்கள்கிட்ட கதைக்கிறது. இன்டர்வியூ மீன்ஸ் என்னது, உங்களோட டிஸ்கஷன் பண்ணுறது. அடுத்து ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ், ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் அதை வச்சுட்டும் நான் என்னது டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்கூலில் ரெஜிஸ்டர் புக்கெலாம் இருக்குது தானே, அதை வச்சு நான் என்ன செய்வேன், ரைட் இந்த பர்சன் இவ்வளோ நாள் வரல, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதைத்தான் சொல்லுவோம் டேட்டா பேஸை பேஸ் பண்ணிவிட்டு டேட்டா கலெக்ஷன் செய்கிறது. அதுதான் டேட்டா பேஸ். ரைட். ஓகே, இது வரைக்கும் நோட் பண்ணுங்க பாப்போம். இவ்வளோதான் ஐடியா. டேட்டா கெதர் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று கொஷனியர், அப்சர்வேஷன், இன்டர்வியூ, டேட்டா பேசஸ். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், யா இது நாலுமே மெத்தடாக இருக்குது. ரைட். ஸோ அதோட டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணது இங்கே இருக்குது.